இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. எதன் அடிப்படையிலனா, சமீபத்தில கோயம்புத்தூர்ல ஒரு பாலத்த திறந்தாங்க. அந்த பாலத்துக்கு வந்து ஐயா ஜிடி நாயுடு அவர்களோட பேரை வச்சிருக்காங்க. இதுக்கு கான்ட்ரோவர்ஷியலான கருத்து நிறைய சோஷியல் மீடியாலையும் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு அந்த 3 கேள்வி என்னன்னு வச்சுங்களேன். பெரியார் வழித்தோன்றி அவரோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் யாரும் அவங்களோட பேருக்கு பின்னாடி ஜாதிய பேரை பயன்படுத்த மாட்டாங்க. ஜாதியை ஒழிச்சதுக்கான உதாரணமாக இது சொல்லப்படக்கூடிய ஒரு கூற்று. பெரியாரையே மதிக்காமல் நீங்கள் ஒரு பாலத்துக்கு நாயுடுங்கிற ஜாதி பேரை வச்சது எந்த அடிப்படையில் வச்சிங்க அப்படிங்கிறது. 2வது கேள்வி, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலையும் சரி அரசியல் துறையிலையும் சரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. என்னென்னா, தெலுங்கர்களோட ஆதிக்கம் அதிகமாகிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸாகவும் சரி, ப்ரொடியூசரு, அப்புறம் ஆக்டர்ஸும் சரி. அதே போல் இங்கே சமீபத்தில் திருவண்ணாமலையில் பேருந்துக்கு வந்து தெலுங்கில் பேர் வச்சதாக இருக்கட்டும், பேரே மாற்றி வேறு மாதிரி வச்சதாக இருக்கட்டும், அதே போல் அங்கே உள்ள நேம் போர்டு எல்லாமே தெலுங்கில் மாறினது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இதனால் தெலுங்கர்களோட எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிச்சிருச்சு. அதனால் அவங்களோட ஓட்டை கேப்சர் பண்ணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு இந்த பேரை வச்சுதா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னென்னா, தமிழகம் சார்ந்து அரசு துறையில் பல இந்த பாலங்கள் சார்ந்து இப்போ ஒப்பந்த கூலிகளாக இருக்கட்டும், இவங்கள் சார்ந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹைதராபாத், அதாவது தெலுங்கானா, ஆந்திரா, இங்கே இந்த ஏரியாவிலேருந்து வரதுக்கான காரணம், ஒருவேளை அந்த இன்வெஸ்டர்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக தெலுங்கு சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நாயுடுங்கிற பேரை வச்சுருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக சொல்கிறப்பட கூற்று சில விஷயங்கள் இருக்குது. மதுரைக்கு ஐயா முத்துராமலிங்க தேவரோட பேரை மறுக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதிய பேரை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ காமராஜர் ஐயா பேரை சில இடங்களில் வச்சாங்கன்னா அது நாடார் சமூகத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ இந்த பேரை வச்சுருக்கிறது எந்த விதத்தில் சரியான ஒரு விஷயம்? நீங்களே ஒரு கூற்றை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்களே அந்த விஷயத்த எப்படி சொல்கிறது, அப்போஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறது எந்த விதத்தில் சரியான விஷயம்? இந்த விஷயங்கள்லாம் அரசாங்கம் கண்டிப்பாக கிளாரிட்டி கொடுக்காது. காரணம், சாமானியனுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க இல்லை. இது யாருக்கானதுன்னா, மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டுமே, ஓரளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துவோமேங்கிறதுக்காக இந்த பதிவு போடணும்னு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பார்த்து நீங்களே புரிஞ்சுக்குங்க, அரசியலை புரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.